ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல இந்த வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கான்ஸ்டபிள் வேகன்சிக்கான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த கான்ஸ்டபிள் வேகன்சி போலீஸ் ஸ்டேஷன்ல மாத்திரம் இல்லாம ஜெயில் கான்ஸ்டபிள் அப்புறம் ஃபயர் ஸ்டேஷன் ஸோ மூணுத்துக்கும் சேர்த்து தான் ஒரே அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அனௌன்ஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 22 ஆகஸ்ட் 2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது 21 செப்டம்பர் 2025. நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிற டேட்டு 25 செப்டம்பர் 2025. அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து 9th நவம்பர் 2025 அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிள் வேகன்சி 2833. 2833ல் ஒரு ஸ்டார் வச்சுருக்காங்க, 2 ஸ்டார் வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எஸ்டி கேட்டகரிக்கான 21 ஷார்ட்ஃபால் வேகன்சியும் இதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க ஸ்டாராக அங்கே மார்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷார்ட்ஃபால் வேகன்சியும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2836 வேகன்சிக்கு வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் சேர்த்து தான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர அப்படின்னா ஜெயிலில் வந்து ஆண்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க 142, ஃபீமேலுக்கு 38. ஸோ மொத்தமாக 180 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபயர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு எந்த விதமான வேகன்சியும் அனௌன்ஸ் பண்ணல. ஆண்களுக்கு மாத்திரம் 631 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வேகன்சி. இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பெண்களுக்கு தனியாக வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் அவங்களுக்கு ஒரு குவாலிஃபைடு ஃபீமேல் கேண்டிடேட் கிடைக்கல அப்படின்னா அதை வந்து ஒரு குவாலிஃபைடு மேல் கேண்டிடேட்டை வச்சு ஃபில்அப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்க விஷயம். இந்த 21 வேகன்சி நான் அந்த ஷார்ட்ஃபால் வேகன்சி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இதை தவிர அப்படின்னா எப்படி வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த மொத்த வேகன்சியும் எப்படி வந்து எந்த மாதிரியான கேட்டகரிக்கு எப்படி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து டிபெண்ட் அதாவது வாரிசுக்கான அந்த கேட்டகரியில் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா 10% வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, ஜெயில் இல்லை ஃபயர் ஸ்டேஷன் எதுவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீங்கள் வந்து விளையாடிருக்காங்க, நேஷ்னல் லெவலில் விளையாடிருக்கீங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடிருக்கீங்க, இல்லை ஸ்டேட்டு இல்லை யூனிவர்சிட்டிக்கு நடுவில் இருக்க விளையாட்டு எது விளையாடிருக்கீங்கனாலும் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தால் 7%. அதே மாதிரி ஜெயிலும் இல்லை ஃபயர் ஸ்டேஷனும் இருந்தால் 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா ஜெயில்லையும் ஃபயர் ஸ்டேஷன்லேயும் எந்த ஒதுக்கீடும் கிடையாது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் 3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா 5%, 3 கேட்டகரிக்கும் 5% ஒதுக்கியிருக்காங்க. இதில் விடோஸ்க்கு வந்து 3% வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அதே மாதிரி ஜெயில் கான்ஸ்டபிளுக்கும் 3% ஒதுக்கியிருக்காங்க. அதில் ஃபயர் ஸ்டேஷனில் பெண்களுக்கு வேகன்சியே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அது வந்து இல்லை. அதே மாதிரி தமிழ் வழியில் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தமிழ்லேயே படிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 வேகன்சிக்குமே 20% ஒதுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ சேல்ரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,200லேருந்து 67,100 வரைக்கும் உங்கள் சேல்ரி இருக்கும். இதில் வந்து மற்ற அலவன்ஸ் பற்றியெல்லாம் கொடுக்கல, வெறும் சேல்ரி மாத்திரம் கொடுத்துருக்காங்க. மற்ற அலவன்ஸ் அவங்க நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணதுலேருந்து 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம், 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஜி யூஜி என்ன நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் மினிமம் அப்படின்றது 10th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னும் போது எக்ஸ் சர்வீஸ்மேன் எங்கேருந்தெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிளில் ஒர்க் பண்ணியிருந்தா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, சாஸ்திரா சீமா பால். ஸோ இங்கேருந்தெல்லாம் வரவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்குள்ளே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 100 வேகன்சி இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க அப்படின்றத ஒரு கணக்காக சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் 100 பேரை தான் செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ ஓசி அதாவது பொதுப்பிரிவினர் அப்படின்னும் போது 31 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. 100ல் 31 வந்து ஓசிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி மீதி இருக்கிற அந்த 69 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கு 26.5, பிசிஎம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் இவங்களுக்கு 3.5. அதே மாதிரி எம்பிசிக்கு 20 பேர் வந்து எம்பிசி கேட்டகரியில் உள்ளே வந்துடுவாங்க. ஒருவேளை எஸ்சி கேட்டகரி அப்ளை பண்ணியிருக்கவங்கள 15 பேர் எஸ்சி கேட்டகரி உள்ளே எடுப்பாங்க. எஸ்சிஏ அதாவது அருந்ததியர் அவங்க வந்து 3 பேர் உள்ளே வருவாங்க. அந்த 100ல் 1 வந்து எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க.
இப்படி தான் அந்த 100 பேரை இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 100ன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நானு. ஸோ, அந்த பெர்சன்டேஜ் எப்படின்னா 31 to 26.5% இந்த மாதிரி சொல்லலாம். ஆம், இதுல குவாலிஃபிகேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மினிமம் 10த்துன்னு. ஏஜ் அப்படின்னும்போது என்னென்ன கேட்டகரிக்கு என்ன ஏஜ்ன்றத தனித்தனியா நீட்டா சொல்லியிருக்காங்க. ஓசி அப்படின்னா பொதுப்பிரிவினர் அப்படின்னா 18லேருந்து 26 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிசி அப்படின்னா 18லேருந்து 28 வயசுக்குள்ள இருக்கவங்க, பிசிஎம்முக்கும் 18லேருந்து 28 வயசு தான். எம்பிசிக்கும் 18லேருந்து 28 வயசு தான். இவங்க எல்லாமே 28 வயசு. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்கெல்லாம் 18லேருந்து 31 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிரான்ஸ்ஜெண்டர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 31 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். விடோஸ் விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்காத விடோஸ் அப்படின்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ள இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னும் போது 47 வயசு தாண்டாதவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இதில் வந்துட்டு இந்த நரிக்குறவர் குருவிக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேட்டகரி வந்து ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் அந்த செக்ஷனுக்கு கீழே கொண்டு வந்ததை அந்த ஜிஓ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு கீழே வந்துடுவாங்க. அந்த கேட்டகரி அந்த ரிசர்வேஷனில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வாரிசு அப்படின்னும் போது வாரிசு என்னன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ரிட்டையர் ஆயிருந்தாலும் சரி, அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ரிட்டையர் ஆனவங்க, இல்லை சர்வீஸில் இருக்கும்போது டெத் ஆனவங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு மெடிக்கல் ரீசன் அதனால சர்வீஸில் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாதவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த வாரிசு இதுக்கு கீழே வந்துருவாங்க. ஆனால் நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அவங்களோட வாரிசு வந்து கண்டிப்பாக அந்த கேட்டகரிக்கில் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக உங்களை வந்து தத்தெடுத்திருந்தா தாராளமாக அவங்க இதில் அப்ளை பண்ணலாம். இதை தவிர வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னும் போது நீங்கள் இந்தியா சார்பாக விளையாடிருந்தாலும் சரி, இல்லை நேஷ்னல் கேம் விளையாடிருந்தாலும் சரி, இல்லை யூனிவர்சிட்டிக்கு நடுவில் இருக்கிற கேம் விளையாடிருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி கீழே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா கூடைப்பந்து, கால்பந்து, வளைக்கோல் பந்து, கையுந்து பந்து, கைப்பந்து, கபடி, மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, பளு தூக்குதல், நீச்சல் போட்டி, தடகள போட்டி, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் மற்றும் சிலம்பம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் விளையாடி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு கீழே அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ் மொழி அப்படின்னும் போது ஏற்கனவே சொல்லிட்டேன், 1வதுலேருந்து 12வதோ இல்லை 1வதுலேருந்து டிகிரி வரைக்குமோ கூட நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆனால் ஃபுல்லாக நான் தமிழில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா தாராளமாக தமிழ் வழிக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு தனியாக 20% வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் இதே மாதிரி தமிழ்லேயே படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணால் அதுக்கு கீழே வரும். அதே மாதிரி அதுக்கு தமிழ் வழியில் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து தலைமை ஆசிரியர், நீங்கள் படித்த ஸ்கூலில் இருக்கிற ஹெட் மாஸ்டரு, இல்லை மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், இல்லை மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர், இந்த இடத்துல இருந்து இவங்க ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் சைன் வாங்கி நீங்கள் அதை கூட வந்து ஒரு ப்ரூஃபாக சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரிக்கு கீழே உங்களுக்கு ரிசர்வேஷனுக்கு கீழே உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்றாங்க. தமிழில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மொத்தமாக 80 மார்க்குக்கு 80 கொஷினு, ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு அப்படின்ற வகையில் வச்சுருக்காங்க. இது பாஸ் பண்ணியே ஆகணும். அடுத்தது மெயின் எக்ஸாம் அப்படின்றதுல ஒரு 70 மார்க்குக்கான கொஷின் வந்து உங்களுக்கு இருக்கும். அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்லாது. ஜென்ரல் நாலேஜ், சைக்காலஜி மாத்திரம் தான். ஸோ அதுக்கு 70 மார்க்கு. அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு மார்க் கிடையாது. கண்டிப்பாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. உடற்கூறு அளத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு மார்க் இல்லை, ஆனால் அந்த குவாலிஃபைங் இது வந்து நடக்கும். உடல் உறுதி தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் மார்க்குன்றது ஒன்றும் இல்லை, பட் உடல் உறுதி தேர்வு கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது உடல் திறன் போட்டி. இதுக்கு வந்து 24 மார்க் வந்து கொடுப்பேன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம். அதுமாதிரி சிறப்பு மதிப்பெண் யாருன்னா என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் இதுக்கு கேட்டகரி கீழே அப்ளை பண்ணி அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா சாரி அதுக்கு வந்து மேக்ஸிமம் 6 மார்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். இதை தவிர தமிழ் மொழி தேர்வு நான் சொன்னேன் இல்லையா, 80 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, ஒரு ஆன்சருக்கு 1 மார்க்கு, 80 மதிப்பெண் நீங்கள் வாங்கியே ஆகணும். அதில் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சபட்சமாக 32 மார்க்கு வாங்கினா மட்டும்தான்
நீங்கள் வந்து பாஸ் பண்ணதா அவங்க எடுத்துப்பாங்க. 32 மார்க்கில் அதுக்கு மேலே வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் படியும் இல்லை மார்க் படியும் நீங்கள் முன்னாடி வர முடியும். அடுத்தது வந்து முதன்மை எழுத்து தேர்வுன்னு சொன்னேன். அதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஜென்ரல் நாலேஜுக்கு 45 கொஷின் 45 மார்க்கு. அதுமாதிரி சைக்காலஜியில் 25 கொஷின் 25 மார்க்கு, மொத்தம் 70 மார்க்கு. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மார்க்கு தான் இது. மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் 25 மார்க் வாங்கியே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் பாஸ் அப்படின்றத எடுத்துப்பாங்க. நான் தமிழ் தகுதி தேர்வில் 32 சொன்னேன், இதில் 25. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும். இதை தவிர உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணணும். இது இல்லாமல் உங்களுடைய ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வெப்சைட்டான tnusrb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்தோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டான இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை வந்து உங்கள் சென்டராக நீங்கள் இது பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர வந்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் என்னவெல்லாம் ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ணுறீங்க, அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸு, என்எஸ்எஸ், என்சிசி எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒரிஜினலை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களோட கேண்டிடேட்ஸரை அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதை எல்லாமே கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்கேனும் பண்ணுங்கள். பத்திரமா அதை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனையும் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள். இதை தவிர அப்படின்னும் போது உடற்கூறு அளத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் சொன்னேன். மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இருந்தால் மேல் கேண்டிடேட்டுக்கு 170 சென்டிமீட்டர் ஹைட்டும் 159 என்பது ஃபீமேலுக்கும் செட் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இருந்தால் 167 மேலுக்கும் 157 ஃபீமேலுக்கும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக 81 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். நல்லா ப்ரீத் பண்ணி உள்ளே மூச்சு இழுக்கும் போது 5 சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சம் வந்து அதிகமாகணும். ஸோ இதுதான் அவங்களுடைய க்ரைட்டீரியா. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஹைட்டோ இல்லை செஸ்ட் மெஷர்மெண்ட்டோ அளக்கும் போது அதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், ஸோ எல்லாருக்கும் கரெக்டாக ரவுண்ட் ஃபிகராக வராது. ஸோ அதுக்கும் அவங்க வந்து ஒரு சார்ட்டே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் 170.1 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் இருக்குது அப்படின்னா 117 தான் எடுத்துப்பாங்க, 171 எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 169.8 இருக்குது உங்களோட ஹைட்டு அப்படின்னா 117 எடுத்துப்பாங்க. 169.6 தான் இருக்குது உங்கள் ஹைட்டு அப்படின்னா 169.5ன்னு எடுத்துப்பாங்க, 6ன்னு எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து முன்னாடியே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த சார்ட் பார்த்து அந்த கம்யூனிகேஷன் வந்து பிரச்சனை எதுவும் இல்லாமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை தவிர அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி கயிறு பிடிச்சிட்டு ஏறுற மாதிரியான எல்லா உடல் உறுதி தேர்வும் இருக்குது. ஸோ ஆண்கள் அப்படின்போது 1500 மீட்டர் 7 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். பெண்கள் அப்படின்னும் போது 400 மீட்டர் 2.30 வினாடிகளில் நீங்கள் ஏறி முடிக்கணுன்றது சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதே 1500 தான். ஆனால் உங்களுக்கு 8 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏஜ் வந்து 47 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டதுனால. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து ஏதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடல் திறன் போட்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார் வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டாருக்கு 4 மார்க், 2 ஸ்டார் வாங்கினீங்கன்னா 8 மார்க்கு. அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ரோப் பிடிச்சி ஏறுறீங்க அப்படின்னா 5 மீட்டருக்கு குறைவாக ஏறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மதிப்பெண்ணும் கிடையாது, 0. அதாவது நட்சத்திரமே கிடையாது, ஸ்டார் கிடையாது. 5 மீட்டர்ஸ்க்கு ஜாஸ்தியாக ஏறிட்டீங்க அப்படின்னா 6 மீட்டருக்கு கம்மியாக தான் ஏறிட்டீங்க, 5 மீட்டருக்கு ஜாஸ்தியாக ஏறிட்டீங்கன்னா 1 ஸ்டாரு, 6 மீட்டருக்கு மேலே ஏறிட்டிங்கன்னா 2 ஸ்டார். 2 ஸ்டார் அப்படின்னும் போது 8 மார்க் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அது வந்து ரன்னிங் ரேஸாக இருந்தாலும் சரி, கயிறு ஏறுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து மற்ற எந்த உடல் தகுதி தேர்வாக இருந்தாலும் சரி, உடல் உறுதி தேர்வாக இருந்தாலும் சரி. இதை தவிர வந்துட்டு பெண்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான சார்ட்டையும் வந்து அவங்க நீட்டாக முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாதுன்றக்காக தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் யாராவது இந்த உடற்தகுதி தேர்வு, உடல் உறுதி தேர்வு அப்போது
நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை அங்கே யார் தேர்வு நடத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணி நீங்கள் ப்ரெக்னன்சியை நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க. உங்களுக்கான உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு வந்து அப்போ நடக்காது. ஆனால் அது எப்பயுமே நடக்காதுனால சொல்ல, அப்போ நடக்காது. அப்போ வந்து உங்களை அதுலேருந்து உங்களுடைய மார்க்ஸ் மட்டும் வச்சு உங்களுக்கு உங்கள் அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் உடல் தகுதி தேர்வு உங்களுக்கு இருக்கும். அது அதுக்கப்புறமா இருக்கும். அப்படின்றதையும் அது எந்த மாதிரி இருக்கும், எப்போ இருக்கும், எல்லாமே நீட்டாக அவங்களோட நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இவங்களுக்கு வந்து சான்றிதழ் வச்சுருந்தீங்க என்சிசியில் அப்படின்னா அதுக்கு வந்து அரை மார்க் வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும், ஒரிஜினலையும் காமிக்கணும். பி சான்றிதழ் வச்சுருந்தா 1 மார்க் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இதே தவிர அப்படின்னும்போது என்எஸ்எஸ்ல இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 2 மார்க் வந்து தராங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா அதுக்கான மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை பள்ளிகளுக்குள்ள ஸ்கூலுக்குள்ளே நடக்கிற போட்டி அப்படின்னா அதில் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அரை மார்க்கு. தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நடக்கிற போட்டி அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு. ஒருவேளை ஸ்டேட் வைஸ் நடந்த ஸ்போர்ட்ஸ்னா அதுக்கு 1 மார்க்கு. நேஷனல் வைஸ் நீங்கள் விளையாடிருக்கீங்க ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் அப்படின்னா 2 மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு முன்னாடி, ஒரிஜினலாகவும் அதே மாதிரி ஸ்கேன் காப்பியும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ அவங்களோட வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tunusrb.tn.gov.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன், ஆக்டிவ் மொபைல் ஃபோன் வேணும். அதே மாதிரி ஒரு இமெயில் ஐடி வேணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை தவிர அப்படின்னா உங்களோட அப்பா அம்மா பேர் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்பா அம்மா இல்லாதவங்க அப்படின்னா கார்டியன் யாராவது ஒருத்தரோட பேரை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுடைய அப்ளிகேஷன் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 250 வந்து இதை வந்து அப்ளிகேஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஆன்லைனில் மாத்திரம்தான் நீங்கள் கட்ட முடியும். ஆன்லைன் இல்லாமல் கட்ட முடியாது. அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோவை பொறுத்த வரைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சுட்டு அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணணும். ரூ. 250 ஆன்லைன் மாத்திரம்தான். ஆஃப்லைனில் இந்த பணம் பே பண்ண முடியாது. அவங்களோட வெப்சைட் அப்படின்னும் போது tunusrb.tn.gov.in இதுதான் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தமிழில் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன். நான் சொன்னது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ப்ரெக்னென்சி உமனுக்கான அந்த க்ரைட்டீரியாஸும் சரி, டிரான்ஸ்ஜெண்டருக்கும் சரி, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் சரி, நான் வீடியோவில் சொல்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை படிச்சிருங்க. ஏன்னா தமிழ் வழியில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது நோட்டிஃபிகேஷன் தமிழில் இருக்கிறதுனால அதை படிக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இருக்காது. ஸோ நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். 21 செப்டம்பருக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபீஸும் கம்மி தான். ரூ. 250 தான் ஃபீஸு. அதுக்கான ஃபீஸ்க்கான டைமும் அதே தான். 21 செப்டம்பர் தான் கடைசி டேட்டு. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.